வணக்கம் ராதிகா. அதாவது கடல் காற்றின் வேகத்தால் கீச்சாங்குப்பம் கடற்கரை பகுதியில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து படகு சேதமாகி இருக்கிறது. அந்த பரபரப்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிப்னா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு தற்போது ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக அலைகள் 5 அடி வரை உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமத்திலும், அதாவது நாகப்பட்டினம், நம்பியாநகர், கீச்சாங்குப்பம், வேளாங்கண்ணி, செருதூர், வேதாரண்யம், கோடிக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்திலும் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்களுடைய நாட்டுப்படகுகள் மற்றும் விசைப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதேபோல் கீச்சாங்குப்பம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு படகின் மீது மின்கம்பம் விழுந்து காற்றின் வேகத்தால் மின்கம்பம் விழுந்து ஒரு பலத்த சேதம் அடைந்துள்ளது. கீச்சாங்குப்பம் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் இரும்பு கம்பம் மின்கம்பம் சாய்ந்து படகின் மீது விழுந்து நொறுங்கியுள்ளது. அந்த பரபரப்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காற்றின் வேகத்தால் 10 அடி உயரத்திற்கு சென்ற இன்ஜின் சேதமடைந்துள்ளது. அதாவது கீச்சாங்குப்பம் இளமுருகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அந்த பயங்கர காற்றினால் இரும்பு மின்கம்பம் சாய்ந்து விழுந்துள்ளது. அந்த மின்கம்பம் விழுந்ததால் இன்ஜின் பலத்த சேதமடைந்துள்ளது. ராதிகா, இந்த பரபரப்பான காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ராதிகா, ஓட்டு